Welcome all of you to my video. This video we are going to see chapter 3 algebra example 3.58. Construct a 3 times 3 matrix whose elements are a ij is equal to I square j square. So என்ன கேட்டிருக்காங்கன்னா 3 into 3 matrix calculate பண்ணணும். You have to construct a 3 into 3 matrix. So matrix உடைய possible orders எப்படி எழுதணும்னுள்ளதை பார்த்துருப்பீங்க. ஸோ அது மாதிரி தான் இது. ஸோ இது என்னென்னா m into n. ஸோ m into n வேறு ஒன்றும் இல்லை, நீங்கள் ஷார்ட்கட்டாக படித்தா RC தான், R into C. ஸோ அதுதான். ஸோ இங்கே 3 into 3ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இது என்னென்னா m into n படி எழுதும்போது m into n. ஸோ நான் m into n மேத்தமெட்டிக்ஸ் ரூலில் m into n. ஸோ நம்ம புக்கில் m into n கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை தான் இங்கே RC நான் வச்சுக்கணும், m into n. ஸோ 3 rows and 3 columns. இவ்வளோ தான். இப்படி தான் என்ன செய்யணும், 3 rows காலம்ஸ் எல்லாம் கண்டுபிடிக்கணும். ஸோ 3 rows and 3 columns. நவ் பாருங்கள், ஸோ நான் இது எப்படி எழுத போகிறேன்னு உள்ளதை பாருங்கள். ஸோ இந்த ஐஜே, வாட் இஸ் ஐஜே? ஐஜேனா ஒன்றுமே இல்லை, நம்பர் ஆஃப் எந்த நம்பர் ஐஜே இஸ் ஈக்குவல் டு எந்த நம்பர்னாலும் போடலாம். ஸோ நீங்கள் இதுக்கு முன்னாடி சம்ஸ்லாம் எல்லாம் பார்த்தீங்கன்னா n is equal to 1 2 3 அப்படி போய்ட்டே இருக்கும் பார்த்தீங்கன்னா இல்லை, அதில் ஐஜே இஸ் ஈக்குவல் டு என்ன நம்பர்னாலும் போட்டுக்கலாம். ஸோ பட் நம்ம இதை மேட்ரிக்ஸை பொறுத்து இந்த ஐஜே என்பதை போடணும். ஸோ அது எப்படி எழுதணும்னா இங்கே பாருங்கள். ஸோ அதாவது ஏஐஜே, அதாவது இது உங்களுக்கு தெளிவாக புரியணும்னா பாருங்கள், A11, அதாவது இப்போ புரியும் பாருங்கள், நான் சம் எழுதும்போது புரியும். ஃபார் இந்த வந்து ஃபஸ்ட்டு ரோ. ஸோ உங்களுக்கு 3 rows and 3 columns இருக்குன்னா கண்டிப்பாக 3 rows இங்கே இருக்கும். ஸோ இதில் ஏஐஜேயில் இந்த ஐ தான் என்ன சொல்லுவீங்கன்னா ரோன்னு சொல்லுவீங்க. தென் இந்த ஜே என்னதுன்னு சொல்லுவீங்க, காலம். அவ்வளோ, ரோ இன்ட்டு காலம், அதே தான் ஆர்சி. ஸோ அதை தான் நீங்கள் என்ன சொல்லுவீங்க, ஐஜே. அதான் ஏஐஜேன்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ நம்ம இதை எப்படி எழுதணும், ஏஐஜே வச்சு எழுதணும். அது எப்படி, ஏஐஜே, ஐஜேனா போடணும். ஃபஸ்ட்டு ரோவில் என்ன வரும், ரோவும் ஒன்று தான் காலமும் ஒன்று தான். புரியுதுங்களா? அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் இந்த 1 2 3 4 ரெண்டு மேட்ரிக்ஸே எடுத்துக்கோங்க. ஸோ இந்த மேட்ரிக்ஸ் இருக்கட்டும், நம்ம இந்த எக்ஸாம்பிளுக்கு ஒரு மேட்ரிக்ஸை பார்ப்போம், அப்போ புரியும் உங்களுக்கு. இதில் இந்த மேட்ரிக்ஸில் இந்த ஃபஸ்ட்டு எலமெண்ட்டு தான் என்னது, இதுதான் ஃபஸ்ட்டு எலமெண்ட்டு. அதாவது இந்த எலமெண்ட் எக்ஸாக்டாக நீங்கள் ஃபஸ்ட்டு சம்மில் 3.56 எக்ஸாம்பிளில் பார்த்துருப்பீங்க. இந்த ஃபஸ்ட்டு ரோலையும் செகண்ட் காலம்லேயும் என்ன எலமெண்ட் இருக்குது, ஃபஸ்ட்டு காலம் செகண்ட் ரோவில் ஃபஸ்ட்டு காலம் என்ன இருக்குதுன்னு சொல்லி பார்த்து நீங்கள் 47 சொல்லி கண்டுபிடிச்சிருப்பீங்க இந்த ஃபஸ்ட்டு 3.56 எக்ஸாம்பிளில். ஸோ அதுதான் அதே போல் தான் இது நீங்கள் கண்டுபிடி. ஸோ ஃபஸ்ட்டு ரோவில் ஃபஸ்ட்டு காலமில் எலமெண்ட் என்னது 1, ஃபஸ்ட்டு ரோவில் செகண்ட் காலம் 2, செகண்ட் ரோவில் செகண்ட் ரோவில் ஃபஸ்ட்டு காலம் அது என்னது 3, செகண்ட் ரோவில் செகண்ட் காலம் 4. இதுதான். அப்போ நீங்கள் இது என்ன எழுதிக்கலாம், பாருங்கள். ஃபஸ்ட்டு ரோவில் ஃபஸ்ட்டு காலம் அதானே 1, ஃபஸ்ட்டு ரோவில் செகண்ட் காலம் இது என்னது 2, செகண்ட் ரோவில் ஃபஸ்ட் காலம் 3, செகண்ட் ரோவில் செகண்ட் காலம் 4. இதுதான் அது என்னது நம்ம ஏஐஜேயோடைய கான்செப்ட். ஸோ ஏஐஜே பேசிக்காக என்னென்னா அது ஒரு ஜென்ரல் டேர்ம் ஆஃப் அன் மேட்ரிக்ஸ் ஃபார்மேஷன். மேட்ரிக்ஸ் ஃபார்மேஷனோடைய ஜென்ரல் டேர்மை தான் நம்ம என்ன சொல்லுவோம்னா ஏஐஜே. அதில் ஐ என்பது ரோன்னோ, ஆர் என்பது காலம்னோ. இதுதான். அப்போ பாருங்கள், இப்போ நம்ம சம்முக்குள்ளே போகலாம். சம்மில் என்னென்னா இது புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். 3 into 3 எப்படி ரோஸ் நம்ம கால்குலேட், ரோஸ் அண்ட் காலம்ஸ் எவ்வளோ இருக்கும் எப்படி கால்குலேட் பண்ணணும்னது இதுதான். ஸோ 3 rows and 3 columns. பாருங்கள், இதுக்கு என்னெல்லாம் இருக்கும். அப்போது இதுக்கு நம்ம மேட்ரிக்ஸ் தெரியாது, அதில் நம்ம மேட்ரிக்ஸ் இருந்துச்சு. இதில் உங்களுக்கு என்ன இருந்தது, நம்ம ஃபஸ்ட் பார்த்த எக்ஸாம்பிளில் மேட்ரிக்ஸ் இருந்தது, அதை வச்சு நம்ம A11 என்ன A12 என்னன்னு கிடையாது. இதில் மேட்ரிக்ஸே தெரியாது. பட் ஒரே ஒரு ஹிண்ட் தான் கொடுத்துருக்காங்க, ஏஐஜே என்பது இதுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இதை வச்சு தான் மேட்ரிக்ஸ் கண்டுபிடிக்கணும். பாருங்கள், ஃபஸ்ட்டு நம்ம மேட்ரிக்ஸ் ஃபார்மேஷன் புரிஞ்சுக்கிட்டா இதை நம்ம சப்ஸ்டியூட் பண்ணி கண்டுபிடிச்சிடலாம், நம்ம ஈஸி தான். பாருங்கள், இப்போ A11 அதாவது என்னது ஃபஸ்ட்டு ரோவில் ஃபஸ்ட்டு எலமெண்ட். ஏன்னா அவங்க மொத்தம் 3 rows and 3 columns. ஸோ அப்போ அங்கே 2 தான் இருந்தது, 2 into 2 மேட்ரிக்ஸ். அது நம்ம பார்த்த 1 2 3 4 என்பது 2 into 2 மேட்ரிக்ஸ். பட் இது என்னது 3 into 3 மேட்ரிக்ஸ். அப்போ என்ன வரும், A12 A1 3 வரைக்கும் வரும். அதே போல் தான் நீங்கள் எல்லாத்தையும் எழுதணும். ஸோ இப்போ 4 into 4 இருந்தால் A14 வரும், 5 into 5 A15 அப்படின்னு சொல்லிட்டு வரும். ஸோ கீழே 5 5 வரைக்கும் வரும். ஸோ அதே போல் தான் இது பாருங்கள் 3 3 வரைக்கும் வருங்க கீழே. A21 A22 A23 இது எப்படி எதுனே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். செகண்ட் ரோ வச்சு, செகண்ட் ரோ ஃபஸ்ட் காலம், திஸ் இஸ் செகண்ட் ரோ ஃபஸ்ட் காலம், திஸ் இஸ் செகண்ட் ரோ செகண்ட் காலம், திஸ் இஸ் செகண்ட் ரோ தேர்ட் காலம். இது தேர்ட் ரோ ஃபஸ்ட் காலம், தேர்ட் ரோ செகண்ட் காலம், தேர்ட் ரோ தேர்ட் காலம். இதுதான் 3 into 3 மேட்ரிக்ஸோடைய ஃபார்மேஷன். ஸோ அதுதான் இப்போ ஏஐஜேன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஏஐஜே இஸ் ஈக்குவல் டு என்ன கொடுத்துருக்காங்கன்னா I square J square.
இதுதான். இப்போ நம்ம இதில் ஒவ்வொரு வேல்யூவும் இங்கே விட்டு ஃபைண்ட் பண்ணணும். ஸோ பாருங்கள் எப்படி கண்டுபிடிச்சி மேட்ரிக்ஸ் நம்ம என்ன பண்ண போகிறோம், கான்சன்ட்ரேட் பண்ண போகிறோம். இதுதான் சம்மோடைய கான்செப்ட். பாருங்கள் A11 என்ன கொடுத்துட்டாங்க, I ஸ்கொயர் J ஸ்கொயர் A ஸ்கொயர் I ஸ்கொயர் J ஸ்கொயர். ஸோ ஐ என்னது, வாட் இஸ் மீ ஐ, இங்கே வந்து ஐஜேக்கு பதிலாக தானே இருக்குது. நம்ம ஐஜேக்கு பதிலாக தானே நம்ம போட்டுட்ருக்கோம், நம்பர் போட்டிருக்கோம் மேட்ரிக்ஸ் வச்சு. ஏன்னா நம்ம இங்கே பேசிக்காக ஐஜே என்பது ஜென்ரல், பட் இங்கே நம்ம மேட்ரிக்ஸை பொறுத்து அதை நம்ம என்ன பண்ணியிருக்கோம், A11. அப்போ என்னது, ஐ என்பது தான் நம்பர் 1, அதாவது இந்த ஃபஸ்ட்டில் இருக்கிறது என்றைக்குமே என்னது, ரோ. ஸோ ஐஜேலையும் சரி தான், இதுதான் நம்பர் 1 சரி தான். இதில் பார்த்தாலும் இந்த ஃபஸ்ட் டேர்ம் என்பது என்னது, ரோ. செகண்ட் ரோ என்னது, காலம். செகண்ட் இருக்குது பார்த்தீங்களா, இன்னொரு 1, அதுதான் என்னது, ஜே, அது காலம். இப்போ யூ கேன் சி ஐஜே அதானே, I ஸ்கொயர் J ஸ்கொயர். ஸோ 1 ஸ்கொயர் இன்ட்டு 1 ஸ்கொயர் என்ன வரும், 1 தான். ஸோ அப்போ ஃபஸ்ட் எலமெண்ட் 1, இதே போல் ஓப்பனாக கண்டுபிடிக்கணும். 812. ஸோ ஜஸ்ட் ஐஜேக்கு பதிலாக போட்டுருணும். ஸோ 1 என்னாச்சுன்னா உங்களுக்கு வந்து 1 இன்ட்டு 1. ஸோ இது என்னது 1 2. ஸோ என்ன வரும், ஃபஸ்ட்டில் ஐ தான், ஏன்னா வந்து அது ஐ தான், I ஸ்கொயர் J ஸ்கொயர் தானே. ஸோ 1 ஸ்கொயர் இன்ட்டு 2 ஸ்கொயர். திஸ் இஸ் வாட் யூ மீன் 1 இன்ட்டு 4 4ன்னு சொல்லிட்டு வரும். ஸோ இந்த மேட்ரிக்ஸ் வந்து 4. தென் அடுத்து A13 இதே போல் கண்டுபிடிச்சிக்கோங்க. A13 இஸ் ஈக்குவல் I ஸ்கொயர் J ஸ்கொயர். I ஸ்கொயர் J ஸ்கொயர் பதில் என்ன பண்ணணும், 1 இன்ட்டு 3. ஐக்கு பதில் 3 இன்னும் ஜேக்கு பதில் 3, சாரி ஐக்கு பதில் 1னா ஜேக்கு பதில் 3 போட்டு. ஸோ 3 ஸ்கொயர், திஸ் இஸ் 9. 3 ஸ்கொயர் 9, மல்டிப்ளை 1 கூட மல்டிப்ளைனா அதுதான் 19. ஸோ அடுத்தது A21. ஸோ இப்படி நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணணும். ஸோ இது ஒன்றுமே இல்லை, அதாவது யூ ஹேவ் டு சப்ஸ்டியூட். இந்த 2 இருந்தாச்சா ஐஜே, இந்த 2 என்பது ஐ அண்ட் ஜே என்பது இந்த 1 அப்படின்னு பார்த்து அந்த I ஸ்கொயர் J ஸ்கொயரில் கரெக்டாக சப்ஸ்டியூட் பண்ணாமல் ஆன்சர் கிடச்சிடும். 2 ஸ்கொயர் 4 1 4 தான் வரும். அடுத்து A22 2 ஸ்கொயர் இன்ட்டு 2 ஸ்கொயர் 16. then A23 2 ஸ்கொயர் இன்ட்டு 3 ஸ்கொயர். what do you mean by that, 4 into 9, 2 ஸ்கொயர் 4 3 ஸ்கொயர் 9, 4 9s are 36. A31 3 ஸ்கொயர் இன்ட்டு 1 ஸ்கொயர் 3. A32 3 ஸ்கொயர் இன்ட்டு 2 ஸ்கொயர். திஸ் இஸ் என்னது 9 இன்ட்டு 2 18, சாரி 36. A33 3 ஸ்கொயர் இன்ட்டு 3 ஸ்கொயர் 9 9s are 81. ஸோ அப்படிதான். ஸோ அப்போ நமக்கு என்னெல்லாம் கிடச்சி, A13 9 கிடச்சா, A14 4 16 36, A21 4, A22 16, A23 36. A31 பொறுத்த வரைக்கும் A31 வந்து உங்களுக்கு 16, A32 வந்து 36, A33 வந்து 81. ஸோ இதுதான் உங்கள் மேட்ரிக்ஸ். இஸ் த ரெக்வயர்டு 3 into 3 மேட்ரிக்ஸ். ஸோ இதுதான், இப்படி தான் நீங்கள் என்ன செய்யணும், மேட்ரிக்ஸை கண்டுபிடிக்கணும். ஸோ இதுதான். ஸோ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஜஸ்ட்டு ஒன்றுமே இல்லை, இப்போ ஒரு மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்காங்க, இந்த மாதிரி ஆர்டர் கொடுத்து கன்செப்ட் பண்ண சொல்லிட்டாங்கன்னா 3 into 3ன்னு சொல்லிட்டு நீங்கள் கட்டு பண்ணணும். அதாவது 3 into 3னா அதில் என்ன ரோ என்ன காலம் என்னன்னு தெரியணும். தென் நம்ம பேசிக்காக எப்படி நார்மல் கன்ஸ்ட்ரக்ஷன் எப்படி பண்ணணும், அதாவது பேசிக், அது நம்ம இந்த குட்மார் ஒரு கிண்டு கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, அது மேட்ரிக்ஸ் இது கன்ஸ்ட்ரக்ஷன் கிண்டு, அது இல்லை. நம்ம பேசிக்காக அது 3 into 3 மேட்ரிக்ஸ் எப்படி இருக்கணும் அதை தெரிஞ்சாகணும். அது தெரிஞ்சால் மட்டும்தான் நம்ம சம் ஃபர்தராக போக முடியும். ஸோ அதனால தான் இதை நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணேன் நான் தெளிவாக. ஸோ A11 A12 A13. ஸோ நார்மலாக இதை ஞாபகம் வச்சுக்கிறோன்னா A11 3னாச்சுன்னா உங்களுக்கு 3 தான் வரும், A13 வரைக்கும் தான் வரும், 14 வராது. ஏன்னா அது 3 தேர்ட் மேட்ரிக்ஸ் கிடையாது, 4 ஆயிரும். 4 என்னது, தட் இஸ் 4th இதுக்குள்ளது. 3 into 3 மேட்ரிக்ஸை பொறுத்த வரைக்கும் 3 வரை தான் வரும். சரி, A11 A12 A13 A21 A2. ஸோ அது செகண்ட் ரோ தென் தேர்ட் ரோ. ஸோ அவ்வளோதான். இதுதான் உங்களுக்கு 3 into 3னாச்சுன்னா ஸ்கொயர். இப்போ 2 into 3னாச்சுன்னா எப்படி வரும், 2 rows 3 columns வச்சு வரும். ஸோ அதுதான். ஸோ இப்படி தான் இருக்குது. 3 into 3னால ஒரு எக்ஸாக்டாக ஒரு ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் மாதிரி வந்திருக்கு. தென் நம்ம அதாச்சு அதில் உள்ள வேல்யூஸ், அதாவது இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் A1 நினச்சுன்னா அதை 1 ஃபஸ்ட்டில் உள்ள 1, இது A1 நினச்சி கன்ஃபியூஸ் ஆகும் பாருங்கள். A21 இல்லை A3 2 வச்சுக்கோங்க. இதை ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இதில் I என்னது 3, J என்னது 2 அப்படின்னு எடுத்துகிட்டு இங்கே சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா ஒவ்வொரு வேல்யூஸும் கிடைக்கும். 1 அதே போல் தான். இந்த 1 வந்து ஐன்னு எடுத்திங்கன்னா 1 வந்து ஜேன்னு எடுத்துக்கோங்க, இன்னொரு 1 ஜேன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா யூ ஃபைண்ட் ஆன்சர் 1 கிடச்சிருக்கு. ஸோ அப்படி தான் என்ன செய்யணும், நம்ம மேட்ரிக்ஸை கான்ஸ்ட்ரக்ட் பண்ணி ரெக்வயர்டு 3 into 3 மேட்ரிக்ஸ் சொல்லி சம்ம முடிச்சிக்க வேண்டியது. ஸோ அவ்வளோதான், அந்த சம் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சதா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டவுட்ஸ் இருந்தால் காமெண்ட்ஸை சொல்லுங்கள். தேங்க்யூ.